ஜெபிக்க ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஜெபிக்கும்படியாய் சபையாய் எங்களை கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து எங்களோடு இணைந்து கொள்ளுகிறவர்கள் ஆன்லைன் மூலமாக அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எல்லா இடத்தையும் நிரப்பி எங்களை இந்த ஜெபத்தில் நீர் நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க கற்றுத்தாரும் தேவ ஆவியானவர் தாமே கர்த்தாவே இந்த ஜெபத்தில் எங்களை நடத்தும். இது ஒரு நல்ல அற்புதமான அனுபவமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு அனுபவமாக, எங்களை மாற்றக்கூடியதாக, எங்களுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி அமைக்கக்கூடியதாக இது இருக்கட்டும். இதன் மூலமாக தேவனுடைய சித்தமும் நோக்கமும் இந்த பூமியில் நிறைவேற்றப்படட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 66க்கு திருப்பிக் கொள்வோம். வேத வசனத்தை பயன்படுத்தி எப்படி ஜெபிப்பது என்பதை போதித்து வருகிறோம். வேத வசனத்தை பயன்படுத்தி எப்படி ஜெபிப்பதுன்னு ஒரு நல்ல மெத்தடு. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஜெபிக்கும் போது வசனத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுறதுனால வசனம் முழுவதும் வாக்கு தத்தங்கள், தேவனுடைய சித்தம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, இதையெல்லாம் பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. ஆகவே ஜெபமே ஒரு நல்ல திசையில் போகும். வெறும் நம்முடைய தேவைகளை வச்சு ஜெபம் பண்ணுறதில்ல. நம்முடைய தேவைகளை காட்டிலும் பெரியவர் அவர் இல்லையா? நம்முடைய தேவைகள்லாம் அவர் எவ்வளோ பெரியவர்னு அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டா இந்த தேவைகள்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு தேவைகள் பிரச்சனை இல்லை, கர்த்தரை பற்றி ஒரு சரியான ஒரு எண்ணம், தரிசனம், அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவு இல்லாதனால, அதனால தான் கவலை, பாரங்கள், அதனால தான் பயங்கள் எல்லாம் நம்ம வாட்டுகிறது. அதனால தான் இந்த ஜெபம் ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். இது முழுக்க முழுக்க ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுகிற ஒரு ஜெபம். இதில் சங்கீத புஸ்தகம் ஒரு ஜெப புஸ்தகம் மாதிரி. இந்த சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்தி நாம் நல்லா ஜெபிக்கலாம். ஏன்னா இது ஒரிஜினலாக எழுதப்பட்டது கர்த்தரிடத்தில் பாடும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள் இவைகளெல்லாம். அப்போ அதனால தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இப்போ 66வது சங்கீதத்துக்கு வந்திருக்கிறோம். 66ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ரொம்ப பிரபலமான சங்கீதம், நிறைய பாடல்கள் இந்த சங்கீதத்திலேருந்து வருகிறது. இதெல்லாம் பாடுறோம். இன்றைக்கி இதை படிக்க போகிறோம். படிக்கும்போது அவுட்லைன் பண்ணுறது நல்லது சங்கீதத்தை. இப்போ பாருங்கள், நீண்ட சங்கீதம், ஒரு 20 வசனங்கள் இருக்குது இல்லையா? அது பார்க்கும்போது எதுவுமே தலகால் புரியாது. அதை அவுட்லைன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். அவுட்லைன் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் பைபிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் பைபிளில் இப்போது எந்த டிரான்ஸ்லேஷன் வாசித்தாலும் நீங்கள் கொஞ்சம் நல்ல பைபிளாக இருந்ததுன்னா அவங்களே பேராகிராஃப் பிரித்து காமிப்பாங்க, டபுள் ஸ்பேஸ் பண்ணுவாங்க. ஒரு சில வசனங்களுக்கு இடையே டபுள் ஸ்பேஸை பயன்படுத்தி பிரித்து காமிப்பாங்க. அப்போ இந்த சங்கீதத்தில் போனீங்கன்னா NIVயில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 வரைக்கும் ஒரு பேராகிராஃபு, அப்புறம் டபுள் ஸ்பேஸ் விட்டு 5லேருந்து 7 வரைக்கும், அப்புறம் டபுள் ஸ்பேஸு, அப்புறம் 8லேருந்து. இந்த டபுள் ஸ்பேஸை பார்த்த உடனே தெரியும் வேறு சப்ஜெக்ட் வருது, கொஞ்சம் மாறுது அப்படின்னு. அதை வச்சு அவுட்லைன் பண்ணலாம். 8லேருந்து 12 3வது, 13லேருந்து 15 4வது, 16லேருந்து 20 5வது அப்படின்னு வரும். ஆனால் தமிழ் பைபிளில் அந்த வசதி இல்லை. அதனால தான் நான் அவுட்லைனை கொடுத்துட்றேன். இது இன்னொரு விதமாகவும் அவுட்லைன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளர் அவுட்லைன் என்னென்னா, இதை 3 விதமாக பிரிக்கலாம். இந்த சங்கீதத்தை 3 விதமாக பிரிக்கலாம். முதல் 7 வசனங்கள் எல்லாரையும், பூமியின் குடிகள் எல்லாரையும் கர்த்தரை துதிக்கும்படியாக அழைக்கிற ஒரு வசனங்கள். 1லேருந்து 7 வசனம். பூமியின் குடிகளே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிறாங்க. வாசிக்கிறேன் 1லேருந்து 7. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவர்கள் களி கூர்ந்தோம்.
அவர் தம்முடைய வல்லமையினால் என்னென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாக இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. சேலா. இதில் இந்த முதல் 7 வசனங்கள் அப்போ பூமியின் குடிகள் எல்லாரையும், பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் வர்ஷிப் பண்ண அழைக்கிற ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி 8லேருந்து 12. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணுறாரு. முதல்ல எல்லாரையும் அழைக்கிறாரு. அப்புறம் இஸ்ரவேல் மக்களை குறிப்பாக சொல்கிறாரு, நீங்கள் வாங்க, நீங்கள் கர்த்தரை துதிங்கன்னு சொல்லி. இந்த சங்கீதமே எப்படி டைட்டில் பண்ணோன்னா, சாம் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். துதி மற்றும் நன்றி தெரிவிக்கும் ஒரு சங்கீதம் இது. துதியும் கர்த்தருக்கு நன்றியும் சொல்லும் ஒரு சங்கீதம். ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் 2 இருக்குது இதில். இப்போ இதில் ரெண்டாவது பகுதி 8லிருந்து 12 வரை அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு, பூமியின் குடிகள் இல்லை, இப்போது கொஞ்சம் நேரவாக்கிட்டார். முதல்ல ரொம்ப ப்ராடாக போனார், எல்லாரையும் வர சொன்னார். இப்போது இந்த ஜனங்க கொஞ்சம் வித்தியாசமானவர்கள், இவர்கள் தேவனை அனுபவித்து பார்த்துருக்காங்க. நீங்கள் கர்த்தரை துதிங்க, நீங்கள் நல்ல ருசி பார்த்துருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், கர்த்தரை துதிங்கன்னு அழைக்கிறாரு. எல்லாம் விளக்குறேன் நான். 13லேருந்து 20 வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் ஆக்கி இண்டிவிஜுவலுக்கு வந்துடுறார். நான் ஏன் கர்த்தரை துதிக்க போகிறேன், நான் எதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி அப்படி வர்றாரு. ஸோ ரொம்ப ப்ராடாக ஆரம்பித்து எல்லோரும் வாங்கன்ட்டு, அப்புறம் இஸ்ரவேல் மக்களே வாங்கன்றாரு. அப்புறம் நான் எதுக்கு வரேன் கர்த்தரை துதிக்கிறதுன்னு இப்படி பாடுறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் விளங்குறதுக்கு. பிரித்த உடனே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதை பிரித்த கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா பிற்காலத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். சரி, சிலர் அந்த பேராகிராஃப் டிவிஷன் வச்சு 5 விதமாக பிரிக்கிறாங்க. அதை 5 விதமாக பிரித்தா அது எப்படி வருதுன்னா, முதல் 4 வசனங்கள் எல்லா பூமி எல்லாரையும் கர்த்தரை துதிக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் 5லேருந்து 7 வரைக்கும் எல்லோரும் பாருங்கள் கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு, பாருங்கன்னு. அப்புறம் 3வது பேராகிராஃபில் 8லேருந்து 12 வரை உள்ள வசனங்களில் பார்த்திங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், ஆபிரகாமின் பிள்ளைகள், யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள், அவர்களை துதிக்க சொல்கிறாரு. 4வது பேராகிராஃப் 13லேருந்து 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவர் கர்த்தரை துதிப்பேன், ஏன் நான் எப்படி பலிகள் எல்லாம் கொண்டாட போகிறேன், நான் துதிக்க போகிறேன்றாரு. சொல்லிவிட்டு 5வது திருப்பியும் என்ன சொல்கிறாரு, பூமியின் குடிகளே எல்லாரும் பாருங்கள், சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறார் என்பதை பாருங்கள்னு சொல்லி அழைக்கிறார். அப்போ இங்கே ஒரு பேட்டர்ன் மாதிரி வருது. எல்லோரும் துதியுங்கள்ன்றாரு, அப்புறம் எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு, எல்லாம் பாருங்கன்றாரு. திரும்பி எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களே துதிங்கன்றாரு, நான் கூட கர்த்தரை துதிக்க போகிறேன்றாரு. அப்புறம் பாருங்கள் கர்த்தர் என்ன செஞ்சுருக்காருன்னு. இப்படியே ஒரு ரிவால்விங் பேட்டர்ன் மாதிரி அங்கே வருகிறது. அந்த மாதிரியும் பிரிக்கலாம். சரி, முதல்ல சொன்ன அந்த 3 விதத்தில் பிரிக்கலாம். முதல்ல எல்லாரையும் துதிக்கும்படியாக அழைக்கிறார். அந்த முதல் 7 வசனத்தை வாசிக்கிறேன். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவன் முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்குது. இது நிறைய பாடல்களில் நம்ம பாடுறோம் இல்லையா, ரொம்ப பிரபலமான ஒரு வசனம். பூமியின் குடிகளேன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பொதுவாக பூமியின் குடிகளை பற்றி ஒரு தாழ்வான எண்ணத்தை வச்சுருந்தாங்க. அதாவது ரட்சிப்புங்கிறது எங்களுடையது, எங்களுக்கு தான் ரட்சிப்பு, மீதி பேரெல்லாம் புறஜாதியாரெல்லாம் நரகத்தில் விறகு தேவை கடவுளுக்கு, அதுக்காக உண்டாகியிருக்காரு, எங்களை மட்டும்தான் பரலோகத்துக்காக உண்டாக்கிறான், அந்த மாதிரி போயிட்டாங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக போயிட்டாங்க. எங்களுக்கு தான் ரட்சிப்பு, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமாக்கும் அப்படின்னு. யூத மக்கள் எல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா, உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தம் இல்லாதவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், தேவனற்றவர்கள். எபிரேயர் 2 போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பாருங்கள். அந்த மாதிரி தான் அவரை பார்த்தாங்க. பூமியின் ஜனங்கள்லாம் ஹோப்லெஸ் பீப்புள். அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, எந்த வாக்குத்தத்தமும் கிடையாது, அவங்களுக்கு எந்த உடன்படிக்கையும் செய்யலை கடவுள், அவங்களுக்கு எதுவுமே ஆண்டவர் சொல்லலை, அவங்கள விட்டார். எங்கள்கிட்ட மட்டும்தான் பேசியிருக்காரு, எங்களுக்கு தான் 10 கற்பனை, எங்களுக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் மைண்டட்னஸ் வந்துருச்சு பாருங்கள் அவங்களுக்கு. கடவுள் வெறும் ஆபிரகாமின் தேவன் இல்லை, ஆபிரகாமுக்கு முன்னால் ஆதாமை உண்டாக்குனார், அவர் அங்கே தான் ஆரம்பித்தவர். அப்போ மீட்புன்னு வரும்போது எல்லாரையும் மீட்க விரும்புகிறார், அவர் எல்லார் மேலேயும் ஆசையாக இருக்கார். ஆபிரகாமை ஏன் தெரிந்தெடுத்தார், அவனுடைய ஜாதியை ஏன் ஆசீர்வதித்து அவங்கள தனிப்படுத்துகிறாருன்னா, இவங்களை வச்சு மற்றவங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். இவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஜனம் வேணும் இல்லையா, அதுக்காக தான் ஒழிய இவங்களை மட்டும்தான் ஆசீர்வதிப்பேன் எங்கேயும் சொல்லலை கர்த்தர்.
இவங்களை ஆசீர்வதிக்கிறதே வந்து மற்றவங்களை இழுக்கிறதுக்காக, மற்றவங்களை கவர்றதுக்காக. அதை கோட்டை விட்டாங்க பாருங்கள். அந்த எண்ணத்தை விட்டுட்டு எங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம், எங்களுக்கு தான் ரட்சிப்பு, எங்களுக்கு தான் எல்லாம், கடவுள் எங்கள் சைடில் தான் இருக்கார், உங்களுக்கெல்லாம் எதிரியாகும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அந்த மாதிரி திங்கிங்கில் இருக்கிற அந்த யூதர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி திங்கிங்கில் தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சங்கீதக்காரன் எழுதுகிறான், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். இவனுக்கு ஒரு தெளிவு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பாராட்டணும். இவனுக்கு தெரியுது, நான் வணங்குற கர்த்தர் வந்து யூதர்களுடைய கர்த்தர் இல்லை, இவர் வந்து வெறும் ஆபிரகாமின் தேவன் இல்லை, பூமியின் குடிகள் எல்லாருக்கும், எல்லா ஜாதி ஜனம் இனம் மொழி எல்லா மக்களுக்கும் இவர் தான் தேவன். நீங்கள் எந்த மொழி, எந்த ஜாதி, எந்த ஊர், எந்த நாடை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வெள்ளைக்காரனாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கனாக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, சைனாக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இவர் தான் தேவன். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவன் முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப ரிமார்க்கபிள் ஸ்டேட்மெண்ட். இது வந்து சங்கீதக்காரன் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் மைண்டட் சொசைட்டிலேருந்து வந்து அந்த சொசைட்டினுடைய க்ளோஸ் மைண்டட்னஸ் இவருக்குள்ளே வரல, அந்த குறுகிய மனப்பான்மை இவருக்குள்ளே வரல பாருங்கள். நம்ம கூட அப்படி தான் இருக்கணும். சொசைட்டியோடு சேர்ந்தோம்னா அவங்கள மாதிரி ஆகிடுவோம் பாருங்கள். அவங்கள மாதிரி இந்த குறுகிய சின்ன புத்தி வந்துடும். சின்ன புத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கள? சின்ன புத்தி எல்லாத்துலேயும், எங்கள் ஜாதி, எங்கள் இது, நாங்கள் தான் நல்லா, இப்படி நாங்கள் தான் பெஸ்ட் ஆக்கும், அப்படி பேசுகிறவனை பார்த்தீங்கன்னா அறிவே இல்லைன்னு அர்த்தம். சுத்தமாக டாப் எம்டின்னு வாங்கல, அந்த மாதிரி கொஞ்சம் கூட யோசனையே கிடையாது. குறுகிய மனப்பான்மை அது வந்துடும் பாருங்கள். பைபிள் மென்டாலிட்டி வரணும்னா, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அப்போ எல்லாருக்கும் ஒரே தேவன், எல்லாரும் மனிதர்கள், மனிதர்களுக்குள்ள ஏற்ற தாழ்வுள்ள உண்டாக்கல கடவுள். கிறிஸ்தவத்தில் அது கிடையாது பாருங்கள். இதுதான் மற்ற மார்க்கங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள பெரிய வித்தியாசம். மற்ற மார்க்கங்களில் சில நேரத்தில் மதமே மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு போதிக்குது, 4 விதம் 5 விதம்னு போதிக்குது. மனிதர்களுக்குள்ள ரேங்க் போடுது, ஒருத்தனுக்கு ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு போடுற மாதிரி. கிறிஸ்தவத்தில் அது கிடையாது. மனிதர்களுக்கிடையே வித்தியாசம் கிடையாது. தேர் இஸ் நோ ஹையரார்கி பிட்வீன் ஹியூமன் பீயிங்ஸ். தேர் இஸ் ஒன்லி ஹையரார்கி பிட்வீன் காட் அண்ட் மேன், ஒன்லி ஹையரார்கி பிட்வீன் மேன் அண்ட் அனிமல்ஸ். கடவுளுக்கும் மனுஷனுக்கு இடையே வித்தியாசம் இருக்குது அப்படின்னு போதிக்குது. மனுஷனுக்கும் மிருகத்துக்கு இடையே வித்தியாசம் இருக்குதுன்னு போதிக்குது. மனுஷனுக்கும் மனுஷனுக்கு இடையே வித்தியாசம் இருக்குதுன்னு போதிக்கவே கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுங்க. அதை சங்கீதக்காரன் அந்த விதத்தில் ரொம்ப ப்ராட் மைண்டட், நல்ல கடவுளுடைய தெளிவு அவனுக்கு இருக்குது. பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவன் கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இங்கே இன்னும் கேட்டால் இந்த சங்கீதம் மட்டும் இல்லை, 65லேருந்து 68 வரைக்கும் நிறைய அந்த மாதிரி வருது. பூமியில் உள்ள எல்லாரும் வந்து வாங்க, எல்லாரும் ஆராதிங்க அப்படிங்கிற மாதிரி வருது. இது ரொம்ப முக்கியம். ஆனால் பாருங்கள், அழைக்கிறாரு. ஆனால் அடுத்த வசனத்திலே சொல்கிறாரு பாருங்கள், அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவன் துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர்கள், உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உமது சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், இப்படி நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். இப்போ கவனிங்க, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றி ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள். அங்கே அவர்கள் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. நல்ல வார்த்தைகள். இங்கே எல்லாரையும் வர சொல்கிறாரு, எல்லாரையும் வந்து கர்த்தரை துதிக்க சொல்கிறாரு. ஆனால் ஒரு காரியம் இங்கே தெரியுது, கம் அண்ட் see what God has done. தேவன் என்ன செஞ்சுருக்காருன்னு அவருடைய செய்கைகளை வந்து பாருங்கள்ன்றாரு. ஏன்னா வாங்க துதிங்கன்றாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ஆண்டவரை தெரியல, இவர் எப்பேற்பட்ட செய்கைகளை செஞ்சுருக்காரு, எப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நடப்பித்திருக்கிறாருன்றதை பற்றி ஒன்றும் தெரியல. நிறைய பேர் அவர் கேள்விப்படாதவங்க இருக்காங்க நம்ம நாட்டிலலாம். இந்த இயேசுநாதரை பற்றி இவர் என்ன செஞ்சுருக்காரு, இவர் எப்படிப்பட்டவர் என்பதை கேள்வி கூட படலை, இவரை எந்த விதத்துலையும் அனுபவித்தது கிடையாது. ஆகவே நம்ம வாங்க வாங்க எல்லாரும் கம்பீரமாக பாடுங்கள்னா எங்கே வர போகிறாங்க? அவங்க வந்து வர முடியாது. ஏன்னா இதெல்லாம் அவங்க அனுபவித்து பார்க்கலை. அதனால் எல்லாரையும் கூப்பிடுறாரு, அனுபவித்து பார்க்க சொல்கிறாரு.
சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் அனுபவிச்சும் பார்த்துருக்குறாங்க அந்த காலத்தில். சில வெளியாட்கள்லாம் இந்த வனாந்திரத்தில் இவர்கள் வந்துக்கிட்டு இருந்தப்போ பக்கத்தில் இருக்க அந்த ஜாதி ஜனங்கள்லாம் போகிற வழியில் இருக்கிற சில ஊர்கள் அங்கெல்லாம் இவர்களுடைய புகழ் பரவுது. என்ன கேள்விப்படுறாங்க? சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடக்கிறது போல் கடந்தாங்களாம் அப்படின்னு கேள்விப்படுறாங்க. மண்ணா வந்து உளுந்துதான் டெய்லி, அதை வச்சு தான் சாப்பிட்றாங்களாம். தண்ணி கற்பாறையிலேருந்து வந்து தான். இது என்ன கடவுள் இவர்? இந்த மக்களுடைய தெய்வம் தான் மெய்யான தெய்வம் கேள்விப்பா. எரிகோவில் பாருங்கள், அந்த பெண் அந்த ரேகாப் அவள் வந்து அந்த உளவுக்காரங்கிட்ட சொல்கிறா, உங்கள் தெய்வம் தான் மெய்யான தெய்வம், நீங்கள் ஏற்கனவே பேசின்னு இருக்கிறோம்லான்றா. கேள்விப்பட்டுட்டாங்க. இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே நியூஸ் போயிடுச்சு. ஏன்னா இவங்க தெய்வம் செய்த எல்லா காரியங்களும் குறித்து கேள்விப்பட்டு வாயை பழக்கிறாங்க. இது நான் நம்ம நாட்டிலையும் பார்த்துருக்கேன், வெளிநாட்டிலையும் பார்த்துருக்கேன். கடவுள் பெரிய காரியங்களை செய்யும்போது அதை பற்றி ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் ஒன்று பார்த்துட்டேன், ஆச்சரியப்படுறதுனால நம்புவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆச்சரியப்பட்டுட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு மரியாதை கொடுப்பாங்க, கொஞ்சம் சரி அவங்களுக்கு ஒரு நான் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு இது வரும். இந்த ஆளுக்கு சோமானதை பார்த்துருக்கேன், இந்த ஆளு இது கிடைச்சதை பார்த்துருக்கேன், விடுதலை கிடைச்சதை பார்க்குறேன்னு. ஆனால் சில நேரம் வந்து அந்த ஆண்டவருக்கு தங்களை ஒப்புவிக்க மாட்டாங்க. அந்த ஆண்டவரை தான் தெய்வமாக நான் வணங்க போகிறேன்னு அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி பண்ணுறது கிடையாது. இந்த அமெரிக்காவில் இந்த 9/11 நடந்தது இல்லையா, அந்த கோபுரத்தை வந்து அடித்தாங்க இல்லையா, பிளேனில் போய் இடித்து விழுந்து 3000 பேர் செத்தாங்க. அதில் அது செத்தப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை காலியாக இருந்த அத்தனை சர்ச்சும் நிறைஞ்சிருச்சு. அந்த சண்டே அவ்வளோ சர்ச்சும் ஃபுல் ஜனம், எல்லா பார்க்கிங் லாட்டும் ஃபுல்லாக ஏராளமான ஜனம், இடம் இல்லாத அளவுக்கு ஜனம். அவங்க அங்கே ஒழுங்காக நடத்துகிறாங்களா, பிரசங்கம் பண்ணுறாங்களா, எல்லாம் கோயிலுக்குள்ளே போயிடணுன்னு வந்துட்டாங்க. கடவுளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. டிவி இன்டர்வியூலாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ பெரிய பெரிய பிரபல ஆட்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணாங்க. ஒரு பிரபலமான ஆளை இன்டர்வியூ பண்ணாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, கடவுள் ஏதோ நமக்கு சொல்ல விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் கடவுளை பற்றியே பேச மாட்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய பேரை உச்சரிக்கிறதே வந்து சபிக்கிறதுக்காக உச்சரிப்பார், கெட்ட வார்த்தை மாதிரி பேசுவார். அவர் சொல்கிறாரு ஏதோ கடவுள் நமக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சொல்கிறாரு, கடவுளுக்கு நம்ம போகிற விதம், நம்ம வாழ்கிற விதம் பிடிக்கல போல் இருக்குது அப்படிங்கிறாரு. ஏதோ அவங்க உணர்கிறாங்க, ஏதோ நடக்குது இங்கே, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. கடவுளை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. நீ அப்போல்லாம் டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இதே பேச்சு தான். நிறைய கடவுள் வந்துட்டு அவங்க சப்ஜெக்டில் வர்றாரு. மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா மாதிரி தேசங்களில் கடவுளை பற்றி பேசவே மாட்டாங்க, வேறு எது தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இது நடந்த உடனே கடவுள் கடவுள் கடவுள்னு பேசினாங்க. ஒரு 2 வாரம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய குருடி காதவை அப்படின்ற மாதிரி பழைய வாழ்க்கைக்கு போயாச்சு. அதே மாதிரி தான் பெரிய அற்புதங்கள் நடக்கும்போது சிலர் வந்து தொடப்படுறாங்க, சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இதெல்லாம் அனுபவித்த பிறகும் தங்களுடைய பழைய வழிகளில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம். அதாவது கர்த்தர் செய்கிற பெரிய செயலை பார்த்ததுனால அந்த ஜனங்கள்லாம் வந்து நம்பிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளோ பேர் பார்த்தாங்க, சுதந்திர சமுத்திரத்தை கடந்ததை எவ்வளோ பேர் கேள்விப்பட்டாங்க, எல்லாம் வந்து இவங்களோட சேர்ந்துக்கல. எரிகோ பட்டணம் செவுறு விழுந்ததை கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய செவுறு, மேலே ரதங்களை வச்சு ரேஸ் விடுற ரோடு அளவுக்கு ஆகலாம் செவுறு. எப்படி விழுந்ததுன்னா அதுவே மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கும், அதை தாண்டி தான் போகணும். அந்த மாதிரி ஒரு செவுறு வெறும் பாட்டு பாடி விழுந்தது, சத்தம் போட்டு விழுந்தது. தெரியாமல் இருக்கவங்களுக்கு 7 நாள் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்களே, எல்லாம் பார்த்துருப்பாங்க. விழுந்தோடனே அவங்களுக்கு ஆச்சரியம், எல்லாம் வாயை பிளந்துருப்பாங்க. ஆனால் அதில் யாரும் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல. ஏன்னா அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது, இவங்களும் அழிஞ்சாங்க. யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல. இந்த ராகாப் ஒரு ஸ்திரீ, அவளுடைய குடும்பம், அவ்வளோதான ஒழிய இவ்வளோ நடந்தும் யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல. அப்போ இந்த பகுதியை வாசிக்கும்போது எனக்கு என்ன தோணுது, ஆண்டவருடைய அற்புதமான செயல்களை பார்க்குறதோடு நிறுத்தி கொள்ளாமல் அநேகருடைய உள்ளங்கள் தொடப்பட வேண்டும். நம்முடைய தேசத்துலேயும் சரி, வெளிநாடுகள்லேயும் சரி, அநேகருடைய உள்ளங்கள் தொடப்பட வேண்டும். கர்த்தருக்கு நேராக திரும்பணும். இன்றைக்கி நடக்கிற சம்பவங்களை பார்த்து, இன்றைக்கி நடக்கிற காரியங்களை பார்த்து, இன்னும் கர்த்தரை நான் தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய அன்பை நான் பெறணும், உணரணும், கர்த்தரை அறிஞ்சிக்கணும்னு சொல்கிற அந்த வாஞ்சை உண்டாகணும். கர்த்தரை பற்றி கொள்ளணும், கர்த்தர் பேரில் விசுவாசம் வைக்கணும்னு அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு ஜனங்க மாற வேண்டியது
இருக்குது. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் பாருங்கள். ஆண்டவர் அவங்களுடைய உள்ளத்தை தொடலைன்னா யாரும் தொட முடியாது. வெறும் ஒரு சம்பவம் நடந்ததுனால எல்லாம் ஒன்றும் மாறிட போகிறதில்ல. ஏதோ ஒரு காரியத்தில் பயந்ததுனால கடவுளை பிடிச்சிக்குவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. கடவுள் உள்ளத்தில் ஆழமாக கிரியை செய்தால் தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அப்போ நான் நம்முடைய தேசத்துக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறோம். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவர் தாமே ஜனங்களுடைய உள்ளங்களில் கிரியை செய்யணும். கடவுளுடைய செயல்களை எங்கே போய் பார்ப்பாங்க? இங்கே சொல்லியிருக்குது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், மனுபுத்திரரிடத்தில் அவர் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். எங்கே பார்ப்பாங்க? இப்போ நம்ம எப்படி காமிக்கிறது? நம்ம என்ன சமுத்திர சமுத்திரத்தை கடந்து வந்துட்டுருக்குறோம்? கிடையாது. நம்மளை பார்க்குறாங்க, நாம் வாழ்கிற விதத்தை பார்க்குறாங்க, நம்முடைய நம்பிக்கையை பார்க்குறாங்க, நம்முடைய காரியங்களை பார்க்குறாங்க. பாருங்கள், நம்ம பார்க்கும்போது நம் மூலமாக ஆண்டவர் நடப்பிக்கும் பல கிரியைகளை அவர்கள் காண வேண்டும். நடப்பிக்கிற காரியங்களை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் கடவுளுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியணும், இந்த கடவுள் சரியான, இவர் மெய்யான தெய்வம், இந்த மாதிரி நான் இருக்க விரும்புகிறேன். இவங்க பாரு எப்படி பிரச்சனையெல்லாம் கடந்து போகிறாங்க, இவங்க பாரு எப்படி எல்லாத்தையும் தாண்டி வர்றாங்க, எவ்வளோ நம்பிக்கையோடு வாழ்கிறாங்க, இவங்க பாரு எப்படி ஜெயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து, நம்மளை பார்த்து கடவுளை பார்க்குற மாதிரி அப்படி தான் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நாம் இன்றைக்கி மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாயல் நமக்குள்ளே இன்னும் ரொம்ப அதிகமாக வெளிப்படுது இல்லையா? அந்த காலத்தில் ராஜாக்கள் ஊரெல்லாம் செலவு வச்சாங்களாம் தங்களுடைய சிலையை. ஏன்னா ஊரில் இருக்கவன் பார்த்ததில்லை ராஜாவை. ராஜா எங்கேயோ 1000 மைல் தூரத்தில் இருக்கிறாரு. இந்த கிராமத்தில் இருக்கவன் ராஜாவை பார்த்ததே இல்லை. அதனால் இந்த சிலை வைக்கிற பழக்கம் அந்த காலத்தில் உருவாச்சான். ஏன்னா ராஜா தன்னை பிரபலப்படுத்திக்க விரும்புகிறார். எல்லா ஊர் ஜனங்களுக்கும் அவர் ஆளுகிற ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் ராஜான்னு. ஃபோட்டோ கிடையாது அந்த காலத்தில், வீடியோ கிடையாது. எப்படி ராஜாவை காமிக்கிறது? சிலை வடிவமைத்து சிலையை கொண்டு போய் அங்கே வச்சு நிறுவி அதுக்கு மாலை போடுறது, அதை கும்பிடுறது, அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஊர் ஊராக சிலை வைக்கல, ஊர் ஊராக மனிதர்களை வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் வச்சுருக்கிறார், தெரு தெருவாக வச்சுருக்கிறார். நம்மளை இந்த இந்தியா தேசம் முழுக்க வச்சுருக்கார், உலகம் முழுக்க நம்மளை வச்சுருக்காரு. நம்மளை எதுக்கு வச்சுருக்காரு? அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். நாம் தேவனை பார்த்ததில்லை, அவங்க தேவனை பார்க்க முடியாது. நம்ம பார்க்கலாம். நம்ம பார்ப்பதன் மூலமாக தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளலாம். அதுக்காக தான் வச்சுருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? இந்த உலகத்தில் அப்பேற்பட்ட ஒரு இம்பேக்ட் உண்டாக வேணும். தேவனுடைய செயல்களை அவர்கள் பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது தேவனுடைய செயல்களை பார்க்கணும். அநேகர் திரும்பணும், அநேகர் ஆண்டவர்கிட்ட வரணும். இந்த இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், திரும்ப வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு காரியம் உண்டாகும்படியாக அநேகருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் கிரியை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி ஜெபிப்போம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்துக்காக, இந்த உலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நம்புகிற மக்கள், உம்முடைய சாயல் ரூபத்தில் உருவாக்கப்பட்ட மக்கள், மீட்கப்பட்ட மக்கள், உம்மை பிரதிபலிக்கிற மக்களாக ஆங்காங்கே திகழட்டுங்க கர்த்தாவே. ஜனங்கள் மூலமாக மனுபுத்திரிடத்தில் நீர் நடப்பிக்கும் கிரியைகள் எவ்வளவு பயங்கரமானவைகள், எப்பேற்பட்ட தேவன் நீர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர் என்பதை ஜனங்கள் காண செய்வீராக, அறிந்து கொள்ள செய்வீராக. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய மகிமையை எங்கள் மூலமாய் விளங்க பண்ணுங்க கர்த்தாவே. உம்முடைய மகிமை ஜனங்களுக்கு விளங்கட்டும். நீர் எவ்வளவு நல்லவர், பெரியவர், வல்லவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் மெய்யான ஜீவனுள்ள தேவன், எங்களை உண்டாக்கிறவர், எங்களை கண்காணிக்கிறவர், எங்கள் மேல் கரிசனை கொண்டவர் என்கிறதை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்மை தெரிந்து கொள்ளட்டும், உம்மை நாடட்டும் கர்த்தாவே. உம்மை காணட்டும் கர்த்தாவே, உம்மை காணட்டும். இயேசுவின் நாமத்திலே உம்மை காணக்கூடிய அப்படிப்பட்ட கர்த்தாவே ஒரு அனுபவத்தை உண்டாக்குவீராக கர்த்தாவே. ஏராளமான பேர் உம்மை கண்டு உம்மண்டையில் திரும்பட்டும் கர்த்தாவே. உம்மை கண்டு உம்மண்டையில் திரும்பட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மண்டையில் திரும்பட்டும் கர்த்தாவே. ஏராளமான பேர் உம்மை தேடி வரட்டும், உம்மை நாடி வரட்டும், அறிந்து கொள்ள முற்படட்டும் கர்த்தாவே. உள்ளங்களில் உம்முடைய அசைவாடுதல் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அநேகருடைய உள்ளங்களில் நடக்கட்டும்.
எங்களை பல்வேறு விதங்களில் காண்கிறவர்கள், எங்களுடைய ப்ரோக்ராம்ஸை பார்க்குறவர்கள், நீங்கள் சபை ஆராதனையை பார்க்கிறவர்கள், எங்களுடைய வர்ஷிப்பை பார்க்குறவர்கள், இதெல்லாம் ஒரு பெரிய அனுபவமாய் அவர்கள் இருக்கட்டும். அதை அவர்கள் கவர்ந்து இழுக்கட்டும். கர்த்தாவே, தேவன் செய்திருக்கிற அற்புதமான காரியங்களை ஜனங்கள் காணட்டும், காணச் செய்வீராக, காணும்படி செய்வீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, காணும்படி செய்யும் கர்த்தாவே, காணும்படி செய்யும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா பாடுறதை பற்றி சொல்லியிருக்கு இந்த பகுதியில். பூமியின் குடிகளே எல்லாரும் தேவன் முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள், பாடுங்கள்னு சொல்லியிருக்கிறது கொஞ்சம் கவனிங்க. ஆகவே இந்த இடத்துல கிறிஸ்தவ ஆராதனை, இந்த வர்ஷிப், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பை பற்றி சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி நேரத்தில் தான் சொல்லணும். அதை பாருங்கள், அதுக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அனுபவமாக இருக்கணும். நம்முடைய ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் வந்து சாதாரண ஒரு காரியம் கிடையாது பாருங்கள், சீரியஸான விவகாரம். இதுக்காக பெரிய முயற்சிகள் எடுக்கிறோம், செய்கிறோம். இது வந்து ஒரு நல்ல அனுபவமாக ஜனங்களுக்கு அமைய வேண்டும். அதாவது சொல்லியிருக்கிறத பார்த்தா கிறிஸ்தவர்களுக்கு பாடல் பாடுறதுங்கிறது இயற்கையாக வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. உலகம் கூட பாடுது, கொஞ்சம் பாடுறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் பாடுற அளவுக்கு பாடுறதில்ல. ஏன்னா அவர்களுக்கு பாடுறதுக்கு ஒரு காரணம் இல்லை. நோ ரீசன் டு சிங். சிலர் பாடல்களை விரும்புகிறாங்க, இந்த சினிமா பாடல்கள் அது இது உலகத்தில் இருக்க மியூசிக்கை விரும்புகிறாங்க, வாங்கி காதில் போட்டு கேட்குறாங்க, வீட்டில் போட்டு கேட்குறாங்க, ரோட்டிலலாம் ஒவ்வொன்று சத்தமாக போட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஜனங்க கேட்குறதோடு சரி. நிறைய பேருக்கு பாருங்கள் பாடவே தெரியாது, ஏன்னா பாடினது கிடையாது. இந்த ஒர்ஷிப்பில் வந்து ஒரு பாடலை வாயை திறந்து பாடி பழக்கம் இல்லை. அதனால் ஒரு டியூனை கேரி பண்ணுறதுக்கே முடியாது அவங்களால. ஒரு டியூன் அப்படியே சீராக பாடவே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா பாடுறது அவங்க வழக்கத்தில் வரவே இல்லை. அவங்க பாட மாட்டாங்க, பாட்டை கேட்பாங்க, அவ்வளோதான். ரெக்கார்டு விற்கும், வீட்டில் கொண்டு போய் போடுவாங்க, கேட்பாங்க, அதோட சரியை ஒழிய இவங்க பாட மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் பாடுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் பாடுகிறவர்கள். அந்த காலத்தில் இந்த உலகத்தார் கூட கொஞ்சம் பாடுவாங்க. ஏன்னா அந்த தத்துவ பாடல்கள் மாதிரிலாம் அதெல்லாம் ரொம்ப விரும்பி பாடிட்டு இருக்காங்க பார்ப்போம். நம்ம சிலருக்கு வாயில் தானாக வந்துடும், அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி டியூன் நல்லா இருக்குதுன்னு பாடுவாங்க. இப்போ இருக்கிற டியூன்லாம் சாதாரண நாளே பாட முடியாத மாதிரி டியூன் ஆகிடுச்சு. நீங்கள் பெரிய ராக் ஸ்டாராக இருக்கணும், நீங்கள் அப்போ தான் பாட முடியும். அந்த மாதிரி கஷ்டமான டியூன் ஆகிடுச்சு. இப்போ இவங்களுக்கு திக்குமுக்காடிடுறாங்க, ஒன்றும் பாட்டு வரவே மாட்டேன். இப்போ இருக்க டியூன்லாம் வரமாட்டேங்குது. நிறைய பாடல்கள் பாடக்கூடாத பாடல்களாக அமைஞ்சிருது. அப்போ உலகத்தில் நிறைய சத்தம் கேட்குது. ஒவ்வொன்று எங்கே போனாலும் கூச்சல் பாட்டை போட்டுக்கிட்டு கிளப்புறாங்க. நாய்ஸி வேர்ல்டாக இருக்குது, கேட்குறோம் சத்தத்தை. ஆனால் உண்மையான பாடல்ன்றது அங்கே காண முடியவில்லை. ஏனென்றால் பாடுவதற்கு காரணம் மக்கள் மத்தியிலே இல்லை. அதனால தான் பொதுவாக ஜனங்கள் பாடுகிறவர்களாக இல்லை. பாடுற அனுபவமே அவங்களுக்கு கிடையாது. பாடுறது வந்து ஒரு ஏதோ ஒரு காரியம் அதை தூண்டணும் பாட்டை. ஒன்று பெரிய சந்தோஷமான காரியம் வந்தால் பாட சொல்லும், இல்லை ரொம்ப சோகமான காரியம் வந்தால் சினிமாக்கள்லாம் வருது பார்த்திங்க, ட்ராஜிக் சாங்காக இருக்கும், அழுதுகிட்டே பாடுவாங்க. இல்லை ரொம்ப சந்தோஷமான பாட்டாக இருக்கும், கோச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாட்டுருப்பான். அந்த இமோஷன் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள், அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய ட்ராஜடி, அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுக்கு நடந்த நல்ல காரியம், இதை வச்சு தான் பாடல்களே பாட வருது ஆக்சுவலாக. இதில் பார்த்திங்கன்னா அதனால தான் கிறிஸ்தவர்கள் வந்து எப்போவுமே பாடுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு பாடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஈவன் யூத மக்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் கூட பார்த்திங்கன்னா பாடுறதுக்கு ரொம்ப பிரபலமானவங்க. இஸ்ரவேல் மக்கள் ஜனங்கள் அவங்க பாட்டே ரொம்ப ஜம்பியாக இருக்கும். ஒரு மாதிரி பாடினாலே ஆட சொல்லும், எல்லாம் கை கோத்துக்கிட்டு ஆடுவாங்க, குதிச்சு ஆடி ரவுண்டாக அப்படியே போயிட்டு ஆடிட்டு அப்படி பாடுவாங்க. பாட்டுக்கு பிரபலமானவர்கள். அதனால தான் பாபிலோனிய ராஜா வந்து நேபுகாத் நேசாரை உள்ள கொள்ளை கொண்டு போய் எருசலேமை பாழாக்கி அங்கே இருக்கிற மக்களெல்லாம் மிகச்சிறந்த ஸ்கில்டு பீப்புளெல்லாம் கொண்டு போயிட்டான், அடிமைகளாக கொண்டு போய் பாபிலோனில் உட்கார வச்சிட்ருக்கான். உட்கார வச்சிட்டு இருந்தா இவங்களாம் அடிமைகளாக வந்திருக்காங்க, நாடு போயிடுச்சு, அவ்வளோதான், இவன் டேக் ஓவர் பண்ணிட்டான். பொல்லாத ராஜா. பாபிலோனியர்கள் ரொம்ப கொடூரமானவர்கள், ரொம்ப வன்முறையாளர்கள்,
இவங்களை வெறுக்கிறாங்க, பயக்கிறாங்க, உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் எப்படியாவது நம்மளை திரும்பி கொண்டு போக முடியாதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜனங்க வந்து கேட்குறாங்க அவங்கள்ட்ட, உங்கள் சீயோனின் பாடல் ஒன்று பாடுப்பா அப்படின்றாங்க. 137ஆம் சங்கீதத்தில் படித்து பாருங்கள். உங்கள் சீயோனின் பாடல்கள் ஒன்று. ஏன்னா அவன் கேள்விப்பட்டிருக்கான் இவங்க பாடுறத, நல்லா ஆடி பாடுவாங்க, ரொம்ப அழகாக பாடுவாங்க அப்படின்னு. இப்போ எப்படி கிறிஸ்தவர்கள் பாடுறவங்களாக இருக்கிறாங்களோ அது மாதிரி அந்த சமுதாயத்தில் யூதர்கள் பாடுகிறவர்களாக இருந்தாங்க. அவங்க தேவனை பற்றி புகழ்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்பாங்க. பாடுறது அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரியதை. வீட்டுக்கு வீடு எல்லாரும் பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம். எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது, எல்லா இனத்து மக்கள் மத்தியிலும் அப்படி கிடையாது பழக்கம். அவங்க மத்தியில் வீட்டுக்கு வீடு பாடுவாங்க. உங்கள் சீயோனின் பாடல்களே பாடுங்கன்றாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அந்நிய தேசத்தில் அடிமைகளாக வந்திருக்கிறோம், எப்படி பாட்டு எங்களுக்கு வரும்? பாட்டு வரமாட்டேங்குதுன்றாங்க. அப்போ பாருங்கள் பாட்டு எப்படி வருதுன்னு. பாட்டு பாடணுன்னா ஒரு சந்தோஷம் வேணுமே, ஒரு காரணம் வேணுமே. எதுக்கு நான் பாடணும்? இங்கே அழுதுட்டு உட்காந்துட்ருக்கேன், என் வீடு போச்சு, நாடு போச்சு, எல்லாம் போச்சு, அடிமையாக வந்திருக்கிறேன், நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எப்படி பாட சொல்கிற? பாட்டு எப்படி வரும்ன்றான். 137ஆம் சங்கீதத்தில் பாட்டு வரமாட்டேங்குது, பாட்டு வரமாட்டேங்குதுன்றான். அப்போ கிறிஸ்தவ மக்கள், யூத மக்கள்லாம் அந்த பாடல்களில் பாட்டை பாடுற ஒரு ஜனமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் பாடுறாங்க? கர்த்தருடைய மீட்பை குறித்து. இஸ்ரவேல் ஜனங்க பாருங்கள், அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே பாடினாங்க. சத்துர சேனை கர்த்தர் வந்து மூழ்கடிச்சார்ன்றதை பற்றி மிரியம் பாட்டை உடனே ஆரம்பித்து பாடுறாங்க. இன்ஸ்டன்ட் காம்போசிஷன். உடனே அங்கேயே கம்போஸ் பண்ணி என்ன டியூன் போட்டாங்கன்னு தெரியல, நாம் ஒரு டியூன் பாடுவோம் இங்கே, இந்த மாதிரி ஏதோ டியூனை போட்டு, அந்த நம்ம பாடுற டியூன் கூட அந்த இஸ்ரேலி டைப்பில் தான் இருக்கும். இஸ்ரேலி டைப் ஆஃப் டியூன் தான் அது. I will sing unto the Lord, for he has triumphed gloriously, for the horse and the rider he has thrown into the sea. குதிரையும் வீரர்களையும் கடவுள் வந்து சமுத்திரத்தில் மூழ்கடித்தார்னு சொல்லி பாடுறாங்க. அந்த 15ஆம் அதிகாரத்தில் யாத்திராமில் பாடினீங்கன்னா இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்த பிறகு பாட்டு தான் உடனே. அப்போ பாட்டு எவ்வளோ இன்டெக்ரல் பாட்டாக இருக்குது கிறிஸ்டியன் வர்ஷிப்பில், கிறிஸ்டியன் லைஃப்பில் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது லேசான ஒரு காரியம் கிடையாது. நம்ம மெட்ராஸ் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பொதுவாக ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, மெசேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு. இந்த கிறிஸ்டியன் மீட்டிங்ஸ்லாம் வைக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்க ஆரம்பிக்கிற நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. நல்ல கிறிஸ்தவர்கள்லாம் பைபிளை தூக்கிட்டு மொல்லமாக பொடி நடையாக போயிட்டுருப்பாங்க. மெசேஜ் அப்புறம் ஆரம்பிக்கும். மெசேஜுக்கு போய் மெசேஜை கேட்டு முடிஞ்சோடனே ஜெபம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க, எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. ஒரு ஒரு கெட்ட பழக்கம் ஆயிடுச்சு அது. அப்படி அதாவது ஒரு கான்செப்டே கிடையாது. பாட்டு எதுக்கு பாடுறாங்க, எதுக்கு வர்ஷிப் பண்ணுறாங்கன்ற ஒரு இதே கிடையாது. நம்ம கோயிலில் தான் ஆரம்பிக்கும் போதே நல்ல கூட்டம் வந்துடும். ஒரு பாட்டு பாடுற மொழிய நிறைய இடத்துல ஆரம்பிக்கும் போது ஒன்றும் இருக்காது. நாங்களே அந்த காலத்தில் ஆரம்பித்தப்ப ஒரு தாத்தா உட்காந்து வல்லமை உண்டு உண்டு உண்டும்பாரு. 4 பேர் உட்காந்துக்கிட்டு கூட உண்டு உண்டு உண்டு, வல்லமே இருக்காது. 1.5 மணி நேரம் அப்படி பாட்டுருப்பாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, 1.5 மணி நேரம் அப்படி பாடுவாங்க. சபை ஆராதனை 3-3.5 மணி நேரம் நடக்கும். 1.5 மணி நேரத்துக்கு பிறகு அப்படியே they will trickle in, அப்படியே ஒன்றா வருவாங்க. அதான் ஒருத்தர் சொன்னார், ஜனங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ஜனங்க வந்துடுறாங்க? சும்மா ஒருத்தர் 2 பேர் அப்படி வருவாங்க. அப்படியே வந்து அவங்கவுங்க ஒரு மூலையில் செவுத்து ஓரமாக போய்ட்டு சாஞ்சிக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியது, இல்லை முக்காடை போட்டு கவுந்துக்கிட்டு படுத்துக்க வேண்டியது. ஒரு கான்செப்டே இல்லை பாருங்கள். வர்ஷிப் என்ன, பாட்டு ஏன் பாடுறோம், கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, எது கிறிஸ்தவன்னா பாட்டு பாடுறவன்ற அந்த இதே கிடையாது பாருங்கள். அது பார்த்து எனக்கு ஆத்திரமாக இருக்கும். நான் அந்த காலத்தில், நான் ஆரம்பித்த காலத்தில் இதை திருத்துறதுக்குள்ளே பெரிய இதாக போச்சு எனக்கு. இந்த முறையை திருத்துறதுக்குள்ளே அந்த இதே கிடையாது. பாட்டு நம்முடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பாடினா ஜனங்கள்லாம் நின்று வேடிக்கைப்பாங்க. ரோட்டில் போகிறவன் நின்று. எத்தனை பேர் தெரியுமா, இங்கே ஒரு அம்மா போயிட்டு இருந்துச்சு, ரயில்வேல வேலை செய்கிற ஒரு அம்மா, நல்லா படித்த லேடி, இப்படி நடந்து போயிட்டு இருந்தது. நான் அந்த காலத்தில் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன், 35 வருஷத்துக்கு முன்னாடி, 38 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து பாட்டுங்க எல்லாம் ஓப்பனாக இருக்கும், விண்டோலாம் கிடையாது. பாட்டுருக்கேன். அந்த அம்மா போகுது. அந்த செவரெல்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவ்வளோ ஹைட்டு கிடையாது. சும்மா பார்த்தாலே தெரியுங்க என்ன நடக்குது. கேட்டு, ஆனால் என்ட்ரன்ஸ் கிடையாது அங்கே. அந்த அம்மா போய் சுற்றிட்டு போய் இப்படி வந்துருச்சு உள்ளே, பாட்டை கேட்கலான்னு வந்து பாட்டை கேட்டுட்டு பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் சர்ச்சில் இருந்து ரிட்டையர் ஆகி கடைசியில் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட போயிருக்குது அந்த அம்மா. சும்மா பாட்டை கேட்டு வந்தது.
எத்தனை பேர் இந்த பக்கத்து வீடுகளில் இங்கே பிரசங்கம் பண்ணும்போது அங்கே உட்காந்து வந்து இங்கே பாட்டு பாட ஆரம்பித்தோன்னே வந்து அங்கெல்லாம் உட்காந்துருவாங்க மெத்தையில், அங்கங்கே உட்காந்து அப்படியே கேட்பாங்க, பாட்டு எல்லாம் கேட்பாங்க, பிரசங்கம் கேட்பாங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு வந்து சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம்லாம் எடுத்து அப்படி இருக்காங்க. எத்தனை பேர் ஆட்டோக்காரங்க, டாக்ஸி டிரைவர்ஸ், ஆட்டோக்காரங்க வந்து உட வந்தவங்க இங்கே வந்து இங்கே பாட்டு பாடுறதை பார்த்துட்டு அவங்கள வந்து உட்காந்துட்டான். ஆள் என்ன நடக்குது இங்கே, எப்படி பாடுறாங்களே, என்ன விஷயம் அது அப்படின்னு வந்துட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி நல்ல விசுவாசிகளாக இருக்கிறாங்க. இது மாதிரிலாம் நிறைய கதைகள் இருக்குது பாருங்கள். நான் அந்த காலத்தில் சேலத்து பக்கத்தில் ஒரு ஊரில் போயிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வழியில் திடீர்னு ஒரு கல்யாண மண்டபத்தை பார்த்து இங்கே மீட்டிங் வைக்கலான்னு ஆரம்பித்தார். ஒரு 2-3 நாள் மீட்டிங் வச்சோங்க. நான் தான் அக்காடியன் வாசித்து பாட்டு பாடிட்டுருக்கேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு மண்டபத்தை பார்த்தாங்க, டக்குன்னு எடுத்து அங்கேயே அப்படியே மீட்டிங், சும்மா ஒரு மீட்டிங்கை வச்சோம். ஆளுங்க வந்தாங்க. ஒரு பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டு ஒரு 16 வயசு பையன் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். இங்கே பாட்டு நான் பாடுறத பாட்டு கேட்டு உள்ளே வந்தான். வந்துட்டு அப்புறம் இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டுட்டு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த மீட்டிங்கெல்லாம் 3 நாள் மீட்டிங் முடிஞ்சோடனே ஞானஸ்தானம்லாம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு நாங்கள் காரில் ஏறோம் போகிறதுக்கு அவன் நிற்கிறான். எனக்கும் போகிறதுக்கு இடம் இல்லைங்க, உங்களோடய வந்துட்டான்றான். சரி ஏறு வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அப்புறம் பைபிள் காலேஜில் கொஞ்ச நாள் படித்தான். அப்புறம் இங்கேயே இருந்து கொஞ்சம் ஊழியத்தில் உதவி செஞ்ச ஆள். அதுக்கப்புறம் அதே ஊருக்கு திரும்பி போய் சர்ச் ஆரம்பித்து அங்கே இருக்கிறதுலே இன்றைக்கி பெரிய சர்ச்சு கட்டியிருக்காரு. சர்ச்சை கட்டி பெரிய ஸ்கூல்லாம் கட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு வளர்ந்து சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தார். ஒரு பாட்டை கேட்டு வந்த ஆள். பாட்டு லேசாக நினைக்காதீங்க, பாட்டு பயங்கரமான வேலையை செய்யும். இது மாதிரி நிறைய கதை சொல்லலாம். பாட்டு பயங்கரமான வேலை செய்யும். இந்த க்ரூசைட்லாம் வைக்கிறப்ப உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர்னு ஒரு பாட்டை பாடுவோம் பாருங்கள். ஜனங்க கிராமங்கள்லேருந்து வந்து இப்படி உட்காந்துருப்பாங்க. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் பாவம். வந்து உட்காந்துருப்பாங்க பாருங்கள், எவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருப்பாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த பாட்டை பார்த்து பாடினோடனே என்ன ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள. உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் பாடி அந்த கோரஸ் சொல்லும், காஸ்ட் யுவர் பர்டன்ஸ் ஆன் டு ஜீசஸ், உங்கள் பாரத்தை கர்த்தர் மீது வையுங்கள்ன்ற பாட்டு பாடினா அப்படியே குனிஞ்சு டிஜெக்டட் அப்படி உட்காந்துருப்பான். எல்லா தலையும் நிமிர்ந்துடும் பாருங்கள். அதுக்குள்ளே பாட்டில் அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்குது. நான் அதை கண்ணார பார்த்துருக்கிறேன். அதனால் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுடைய வீடுகளில் பாட்டு இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை பாட சொல்லி கற்றுத்தரணும். எப்படி பாடுங்க? சர்ச்சில் கொண்டு வந்து உட்கார வச்சு பாடினா தானே. வீட்டில் ஆயாட்டை விட்டு வந்தால் எப்படி, இங்கே கூப்பிட்டு வந்து பாட சொன்னால் சின்ன வயசுலேருந்து நல்லா பசங்களாம் எப்படி பாடுறாங்க பாருங்கள். இங்கெல்லாம் இங்கே இருக்க பிள்ளைங்க பாடுறது, ஒர்ஷிப் பண்ணுறதை பாருங்கள், கற்றுக்குவாங்க அவங்க. அதனால தான் அவங்கள ஒர்ஷிப் இங்கே இருக்க சொல்கிறது. நான் இந்த அனுபவத்தை அவங்க அடையணும், பாடணும், எல்லாரோட சேர்ந்து பாடணும், கைகளை தட்டி பாடணும், ஆராதிக்கணும், பாட்டு வரணும், வாயை திறக்கணும், பாடணும். ஒவ்வொரு வீடும் பாடுகிற வீடாக இருக்கும். நான் இந்த ஏரியாவில் வளர்ந்த அந்த காலத்தில் எங்கே வீடு வீடாக பாடுவாங்க எல்லோரும், மியூசிக்கெல்லாம் வாசித்து. கிறிஸ்மஸ் டைமில் எல்லா இடத்துலையும் பாட்டு பயங்கரமாக இருக்கும், எல்லா சர்ச்சிலையும். கிறிஸ்தவர்கள் பாடல்களுக்கு பேர் போனவர்கள், அதை விட்டுறக்கூடாது பாருங்கள். அது ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம். ஏன்னா பாடுவதற்கு காரணம் இருக்கிறது. கர்த்தர் ஏராளமான நல்ல காரியங்களை நமக்கு செஞ்சுருக்கிறார். அதனால் பாட்டு வருது, பாடாமல் இருக்க முடியாது. அதுதான் பிரச்சனைங்க. நம்மளை பற்றி, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பாபிலோனியர் அறிந்து வச்சுருந்தது நல்லா பாடுவாங்கன்றது தெரிஞ்சு வச்சுருக்கான். அதனால தான் பாட்டு பாடுன்னு கேட்குறான். எல்லாரையும் போய் கேட்க மாட்டான் பாட்டு பாடு. அதே மாதிரி நம்மளும் பாட்டு பாடுகிறவர்கள். இந்த பாட்டுகள் வெறும் இமோஷனை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள். இதை பற்றி ஒரு காரியத்தை சொல்லி இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஜெபம் பண்ணணும். சபையாக நம்ம கூடி வந்து வர்ஷிப் பண்ணுறது, வீடுகளில் நம்ம வர்ஷிப் பண்ணுறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஜெபம் பண்ணணும். இது அநேகரை தொடணும். நம்ம வீட்டில் பாடினா கூட வெளியே கேட்குறவனுக்கு உள்ளம் தொடப்படணும். அவனுக்கு அந்த மாதிரி விதத்தில் இருக்கணும். அது பாருங்கள், வெறும் இமோஷன்ஸ் கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் இமோஷன். ஏன்னா இமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னா எனக்கு ஏதோ நல்லது நடந்திருக்கு அதனால் பாடுறேன், அல்லது எனக்கு சோகமாக இருக்குது அதனால் அழுதுட்டு பாடுறேன், அப்படி ஆகிடும். ஃபோக்கஸ் என் மேலே ஆகிடுது. கிறிஸ்டியன் சிங்கிங் அப்படி கிடையாது. ஃபோக்கஸ் நம்ம மேலே இல்லை, ஃபோக்கஸ் தேவனுடைய மேலே. தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர். பாடல்களை கரெக்டாக எடுக்கணும் பாருங்கள். சிலர் இந்த சினிமா பாட்டு மாதிரி எழுதிடுறாங்க, ஐயோ கொய்யோன்னு பாட்டுங்களில், கிறிஸ்தவ பாட்டுங்களில். அதெல்லாம் பாடுறதே இல்லை. நான் பாருங்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு,
அவருடைய கிருபை என்ன, அவருடைய மகிமை என்ன, இதை வெளிப்படுத்துகிற பாடல்களாக இருக்கணும். அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பாருங்கள். சும்மா தாளம் நல்லா இருந்தால் போதாது, ராகம் நல்லா இருந்தால் போதாது. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது வெறும் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் நிமித்தமாக அந்த இமோஷனில் பாடுறதா இருக்கக்கூடாது. வெறும் அந்த இமோஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இருக்கக்கூடாது. கடவுள் எவ்வளவு பெரியவருங்கிற அறிவினால் வர்ற இமோஷன், அவர் எவ்வளோ பெரியவர் நல்லவருங்கிறத உணர்ந்தவனாக நான் பாட வேண்டும். அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். தேவனுடைய மகிமை, தேவன் எவ்வளோ பெரியவர், அதை பாடணும். அதுதான் பாருங்கள், 1-3 வசனங்கள் ரொம்ப முக்கியம். பூமியின் குடிகள், நம்ம பாட்டே பாடுவோம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. இந்த பாட்டு தான் அது. அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி பாருங்கள், திரும்பவும் கீர்த்தனம் பண்ணுறதை பற்றி பாடுறதை பற்றி சொல்லியிருக்கு. அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கொண்டாடுற ஆராதனையாக இருக்கணும். வீடுகளில் சந்தோஷமான பாடல்களை பாடணும், சந்தோஷமாக பாடணும். நல்லா தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், பூமியின் மீதங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். மறுபடியும் பாடுறதை பற்றி வருது பார்த்தீங்களா? எத்தனை தடவை பாடுறதை பற்றி சொல்லியிருக்கு. அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். மறுபடியும் அதே வசனத்தில் 4ஆம் வசனத்தில் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவர்கள் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது, துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. சேலா. கொஞ்சம் நின்று யோசிச்சு பாருன்னு அர்த்தம் சேலானா. என்ன மாதிரி பாட்டு பாடுறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். நாம் பாட வேண்டும். இதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணலாம் நம்ம. அது என்னென்னா, there is an interesting balance between the praise of God and thanksgiving. கடவுளை துதிக்கிறதுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறதுக்கும் இடையே ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, தேங்க்ஸுங்கிறது சில நேரத்தில் அது கொஞ்சம் லோவர் லெவலில் இருக்குது. ஒருத்தருக்கு நன்றி சொல்கிறதுனா, இப்போ எனக்கு யாராவது ஒருத்தர் நல்லது செஞ்சுருக்காங்கன்னா நன்றி சொல்கிறது என் கடமையாகிடுது இல்லையா? உடனே அவங்களுக்கு ஒரு ஏதாவது மெசேஜ் அனுப்பணும், அல்லது ஏதாவது ஒரு லெட்டர் எழுதணும், ஏதோ ஒரு நல்லது நமக்கு செஞ்சாங்க அப்படின்னா மறந்துடக்கூடாது இல்லையா? தப்பாக போயிடும், அது கடமையாகிடுது அது. அதனால் சரி அவங்க வீட்டுக்கு போய் சொல்லிட்டு போயிடுவோம், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவோம். போய் அதுக்கு நேரத்தை எடுத்து ஒரு கடமை உணர்வோடு போய் அது செய்கிறோம். அது வேறு, செய்யணும் நல்லது, ஆனால் அது வெறும் கடமை உணர்வில் செய்கிறோம். தேங்க்ஸ்ன்றது. ப்ரைஸுங்கிறது வேறு, அது வேறு லெவல். ப்ரைஸுங்கிறது ஒருத்தரை துதிக்கிறது. இதில் வெறும் கடமை உணர்வு இல்லை பாருங்கள். இது கர்த்தர் எவ்வளோ பெரியவர் நல்லவர்ங்கிறத எண்ணி பார்த்து அதில் மகிழ்ந்து அவரை துதிக்கிறது. இது வேறு. இது ஐயோ நான் செய்யணுமே, இதை போய் நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன், செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு கடமையை நிறைவேற்றணும்னு போகிறோம். அது கடமைக்காக செய்யலை, அது உள்ளத்திலேருந்து வருது. துதி ஸ்தோத்திரம் அது கொஞ்சம் வேறு லெவல். அப்போ ப்ரைஸுக்கும் தேங்க்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? ஆனால் ப்ரைஸ் பண்ணும்போது தேங்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அந்த ப்ரைஸே என்ன ஆகிடும், ரிச்சுவலிஸ்டிக் ஆகிடும், ஒரு சடங்கு மாதிரி ஆகிடும். கர்த்தரை துதிக்கிறோம் இல்லையா? அப்போ தேங்க்ஸு, அந்த நன்றி உணர்வு இருக்கணும். அந்த நன்றி உணர்வு இல்லைன்னா அதுவே என்ன ஆகிடும், ஒரு கடமை மாதிரி ஆகிடும், வெறும் ஒரு சடங்கு மாதிரி ஆகிடும். சில இடங்கள் அப்படி ஆகிடுச்சு. எல்லாம் 3 அல்லேலியா சொல்லணுன்றாங்க. கரெக்டாக 3 அல்லேலியாவோடு நிறுத்திடுவாங்க. அல்லேலியா அல்லேலியா அல்லேலியா, அதோட முடிஞ்சது. 3 தோத்திரம் சொல்லுவோன்னா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், எப்படா முடியும்னு காத்துட்ருக்கான் அவன். ஏலம் விடுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது 3 அல்லேலியா 3 தோத்திரம் அப்படின்னு. எல்லாம் கையை தூக்குனா அப்படி கையை தூக்குவாங்க, கையை ஆட்டினா அப்படி ஆட்டுவாங்க. பரிதாபம் ஆகிடுச்சு இப்போது. நான் அதனால தான் பண்ணுறதே இல்லை. அது கையை தூக்கணும்னு சொல்கிறதில்ல, கையை ஆட்டணும்னு சொல்கிறதில்ல, எல்லாம் தோத்திரம் சொல்லணும்னு சொல்கிறதில்ல, எல்லாம் அல்லேலியா சொல்லணும்னு சொல்கிறதில்ல, ஒன்றுமே சொல்கிறதில்ல. அதை வெறுக்கிறேன் நான். ஏன்னா சொல்லி சொல்கிறேன், அது என்னது அது? அப்போ எல்லாம் கடமைக்கு பண்ணுறாங்கன்னு அர்த்தம், ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது நான் கண்டுபிடிச்சேன். பிரசங்கத்தை கரெக்டாக பண்ணணும்,
கடவுள் எவ்வளோ பெரியவர், நல்லவர், வல்லவர், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, விசுவாசம், இதை பற்றிலாம் நல்லா போதிக்கணும். அவரை பற்றி மேன்மையான காரியங்களை போதிக்கணும். போச்சு கற்றுத்தரணும் அவங்களுக்கு. பாட்டில் அதை புகுத்தணும். அந்த மாதிரி பாடல்களை பாடணும். இது ரெண்டுத்தையும் பண்ணாலே தானாக கை உயரும். அதனால தான் இங்கே சொல்லாமலே எல்லாம் கை உயர்த்துவாங்க. பிரசங்கம் கரெக்டாக இருக்கணும், பாட்டில் வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். சும்மா ஐயோ கொய்யோன்னு பாட்டெல்லாம் பாடக்கூடாது. இது அழகாக இருக்குது டியூன்னு இல்லை, டியூன் அழகாக இருக்கலாம், வார்த்தை மோசமாக இருக்கும். யாரோ தங்களுடைய அனுபவத்தை எழுதி வச்சுருக்கிறாங்க, சோக அனுபவம் அதை எழுதி வச்சுருக்காங்க, எல்லாம் சேர்ந்து எழுதிட்டு இருக்கிறது, அதை பாடிக்கிட்டு கிடையாது. இப்போ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும் பாடல். கர்த்தர் எவ்வளோ பெரியவர்னு சொல்கிறதா இருக்கணும். போதனையும் அப்படி இருக்கணும், பாடல்கள்லையும் அது இருக்கணும். இருந்தாலே கையை தானாக உயரும், கை தட்டி பாடுறது தானாக வரும், சத்தத்தை உயர்த்துறது தானாக வரும் இல்லையா? அல்லேலியா தோத்திரம் எல்லாம் தானாக வந்துடும். ஒன்று என்னென்ன வரணுமோ அதெல்லாம் வந்துடும். யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ ப்ரைஸும் இருக்கணும், தேங்க்ஸும் இருக்கணும். வெறும் தேங்க்ஸ் இருந்தால் பத்தாது. வெறும் தேங்க்ஸ் வந்து கடமை மாதிரி ஆகிடும். வெறும் ப்ரைஸ் இருந்தால் சடங்கு மாதிரி ஆகிடும். அதனால் ப்ரைஸும் இருக்கணும், துதியும் இருக்கணும், நன்றியும் இருக்கணும். துதியில் நன்றி கலக்கும்போது அது ரொம்ப அற்புதமான ஒரு காரியமாகுது. துதியில் நன்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா துதி வந்து வெறும் சடங்கு மாதிரி ஆகிவிடுகிறது. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து இங்கே கர்த்தரை ஆராதிக்கும் போதும், உங்கள் வீடுகளில் கர்த்தரை பாடி துதிக்கும் போதும் என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்கள். எல்லோரும் பாடணும். நம்முடைய பிள்ளைகள்லாம் பாடி பாடி தான் வளரணும். நல்லா பாட தெரியணும். வீடுகளில் பாடல் துணி கேட்கணும். அப்போ தான் கோயிலில் வந்து பாடுவாங்க. கோயிலில் பாடி பழகினா தான் வீட்டில் போய் பாடுவாங்க. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று போனால் போது பாருங்கள். இந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க அதை ஏற்படுத்துவீங்கன்னு? இதெல்லாம் உணரணும் பாருங்கள். இதெல்லாம் நம்ம தான் கொண்டாடணும். அதை கோட்டை விட்டுறக்கூடாது. பிள்ளைங்களை கோயிலில் போய் பாட வைக்கிறது இல்லை, பாட்டை சொல்லி தர்றது இல்லை, பாட்டை பாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது இல்லைன்னா அப்படியே வளர்ந்துடும். அது பாடவே பாடாது. கோயிலே வந்து இப்படி நின்றுருக்கோம். நிறைய பேர் அப்படி நிற்பாங்க. ஏன்னா அவங்க பாட்டும் அதுக்கு தான் கொயரை அழகாக வச்சுருவாங்க. அவங்க ஊன்னு பாட்டிருப்பாங்க, மீதி பேரெலாம் அப்படியே நின்றுருப்பாங்க. பாடி முடிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணுவாங்க எல்லோரும். தப்பு. அதனால தான் இங்கே கொயர் வைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு 4 பேரை கூட வச்சு பாடுற மொழியை பெரிய கொயர்லாம் வச்சா அப்புறம் யாரும் பாட மாட்டாங்க. நீங்கள் தான் கொயர் இல்லையா? என்ன மாதிரி பாடுறாங்க நம்ம ஜனங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, எல்லாம் பாடுறாங்களே அவங்க சர்ச்சில்ன்றாரு. அது நான் எல்லாம் பாட மாட்டேன். எங்கே இதெல்லாம் பாட மாட்டாங்க. பாவம். அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கணும். தொடப்படணும் ஜனங்க. பாட்டை கேட்டு பாட்டே அவங்களுக்கு சோகத்தை கொண்டு வரும், பாட்டே விடுதலையை கொண்டு வரும், பாட்டே நம்பிக்கையை கொண்டு வரும், பாட்டே ஒரு ஆளுடைய ஸ்பிரிட்டை தூக்கும், அப்படியே பலப்படுத்தும் ஆளை. நம்பிக்கை இழந்தவரில் நாம் ஜெபம் பண்ணுவோமா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக நம்முடைய ஞாயிறு ஆராதனைகள் எப்போல்லாம் நம்ம பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம், அந்த ஒர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கணும். நம்முடைய மியூசிஷியன்ஸு, பாட்டு நடத்துகிறவர்கள், பாடகர்கள் எல்லோரும் வந்து அந்த விதத்தில் அதில் கலந்து கொண்டு செய்து கர்த்தருக்காக செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய துதி, அவர் செய்த அற்புதமான காரியங்களை பாடி அறிவிக்கிற பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த சபை அப்படிப்பட்ட சபையாக இங்கே பாடும்போது உலகம் முழுக்க போகுது. அது உலகம் முழுக்க கேட்குது பாருங்கள். சும்மா பாடக்கூடாது, நல்லா பாடணும், பிரமாதமாக பாடணும். நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அநேக உள்ளங்களை தொடும்படியாக, இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும்படியாக, அநேகருக்கு அது உதவும்படியாக, அநேக தொய்ந்து போயிருக்கிறவர்கள், சோர்ந்து போயிருக்கிறவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள், அவர்களெல்லாம் பலப்படும்படியாக இங்கே வந்து இதில் கலந்து கொண்டு அற்புதமான அனுபவத்தை அடையும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் டீமுக்காக ஜெபிக்கிறவங்க தாவே, இங்கே வாசிக்கிறவர்கள், இங்கே பாடுகிறவர்கள், இன்னும் இந்த பிஏ சிஸ்டம் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுகிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் கத்தாவே. எல்லாவற்றையும் உமக்கென்று அர்ப்பணித்து செய்ய கத்தாவே, உம்முடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்பட, உம்முடைய புகழ் ஓங்க கத்தாவே, உம்முடைய அற்புதமான செயல்களை விவரித்து எங்கள் நாவுகள் பாட கத்தாவே, அதை ஜனங்கள் கேட்க கத்தாவே, எதேர்ச்சியாக வந்து கேட்குறவர்கள் கூட கத்தாவே இதனால் அப்படியே கவர்ந்து இழுக்கப்படட்டும் கத்தாவே. அப்படி உள்ளங்கள் தொடப்படட்டும். சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கட்டும் கத்தாவே. கண்ணீரை துடைக்கிறதா இருக்கட்டும்.
நம்பிக்கை ஊட்டுகிறதா இருக்கட்டும், நல்ல வழியை காட்டுகிறதா இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் விசுவாசத்தை கொண்டு வருகிறதா இருக்கட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியை உயிர்ப்பிக்கிறதாய், சரீரத்தை கர்த்தாவே திடப்படுத்துகிறதா இருக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே இது ஒரு அற்புதமாய் அனுபவமாக இருக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளும் பாடுகிற ஒரு இல்லமாக, ஒரு சபையைப் போல நல்ல பாடுகிற ஒரு இடமாக இருக்கட்டும். பிள்ளைகள் பாடுகிறவர்களாக வளரட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் பாடி உம்மை துதிக்கட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கொண்டாடுங்கள் அவருடைய மகிமை என்று சொல்லியிருக்கிறதே. துதியின் மகிமையை கொண்டாடட்டும் கர்த்தாவே. ஜனங்கள் கீர்த்தனம் பண்ணட்டும், பாடட்டும், துதியின் மகிமையை கொண்டாடட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பூமியின் மீதெங்கும் பணிந்து கொண்டு துதித்து பாடுவார்கள், நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறத கர்த்தாவே. துதித்து பாடட்டும். உம்முடைய செய்கையை வந்து பார்க்க சொல்லி துதித்து பாடட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டின் சத்தம் உலகமெங்கும் கேட்கட்டும், உலகமெங்கும் கேட்கட்டும். இந்த பாடல்கள் ஏராளமான கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களை தொடக்கூடியதாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். மகிழ்வை கொடுக்கிறதா இருக்கட்டும். இந்த வர்ஷிப் முழுவதையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வர்ஷிப் அற்புதமான ஒரு வர்ஷிப்பாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அது அற்புதமான அனுபவமாக இருக்கட்டும். ஒவ்வொருவரும் இதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கட்டும். இதில் தவறாமல் கலந்து கொண்டு இந்த வர்ஷிப் கூடி வருவது, வர்ஷிப் பண்ணுவதுங்கிறத லேசாக எண்ணாமல், அது அற்பமாக எண்ணாமல், சபை கூடி வந்து ஒன்றா வந்து பாடி, சத்தத்தை உயர்த்தி பாடி, ஊரே பார்க்குற அளவுக்கு பாடி இயேசு கிறிஸ்துவை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவராய் இயேசுவினுடைய அற்புதமான செயல்களை அறிவிக்க எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைக்காக பாட எங்களுக்கு கிருபை செய்வீராக. உலகத்தார் எதையோ பாடுறாங்க, எதுக்கோ பாடுறாங்க. உம்முடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக பாட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மேன்மையை பாடி துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தாவே. அநேகர் இதை கேட்கட்டும். அநேகருக்கு இயேசுவை குறித்த அந்த நற்செய்தி அதன் மூலமாய் போய் கிடைக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். பாடல்களால் ஜனங்களை தொடுவீராக, பாடுகிற எங்களையும் தொடுவீராக. இந்த வர்ஷிப் எங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கட்டும். எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும். எங்கள் சரீரத்தை பலத்தினால் நிரப்புகிறதா இருக்கட்டும். இதை ஆவலோடு எதிர்பார்க்கட்டும் ஜனங்கள். இந்த அனுபவத்தை ஞாயிற்றுக்கிழமை போய் கலந்து கொள்ளணும், அதில் பாடணும், எல்லாரோடையும் சேர்ந்து நான் பாடணும். பாட்டை ஆரம்பிக்கும் போது முதல் பாட்டுக்கே உள்ளே இருக்கணும், பாடணும் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவீராக ஜனங்களுக்குள்ள. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஆசை அது உருவாக்குவீராக. ஸ்தோத்திரங்கத்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கத்தாவே. அடுத்தது 8-12 வசனங்கள். இந்த 8-12 வசனங்கள் அதான் சொன்னேன் இல்லையா. முதல்ல வந்து எல்லாரும் வாங்கன்றார், எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், பூமியின் குடிகள் எல்லாம் வாங்கன்றார். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறார், கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணுறார், கொஞ்சம் சுருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள், இவங்க வந்து கர்த்தரை விசேஷமாய் ருசி பார்த்தவர்கள், ரொம்ப குறிப்பிட்ட விதத்தில் அவருடைய மீட்பை அனுபவித்தவர்கள். அடிமைத்தனத்தில் இருந்து சங்கிலியில் கட்டப்பட்டு அடி உத வாங்கி ஒன்றும் இல்லாமல் போய் அண்ட ஒரு குடிசை அரை வயத்து கஞ்சின்னு இருந்தவங்க எகிப்தில் வெளியே பலத்த கரத்தினால் கொண்டுடுறாரு. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள். ஒரு மீட்பு அப்படியே சித்தரிக்குது அந்த அனுபவம். அதை சொல்லி காமிச்சு சொல்கிறாரு, நீங்கள்லாம் அவரை அனுபவித்தவங்க அப்படி, அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பாருங்கள்னு சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் இப்போ அனுபவிச்சிட்டீங்க. வெளியில் இருக்க ஜனங்களுக்கு தான் வந்து பாருங்கன்னு சொல்கிறோம், ஏன்னா அவங்களுக்கு இது தெரியாது, அதனால் பாட்டு வரமாட்டேங்குது. ஆனால் நீங்கள் இதை அனுபவித்து பார்த்தவங்க, மீட்பை பெற்றவர்கள், அனுபவித்தவங்கன்றார். வாசிக்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கும். நிறைய ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ப்ரோனவுன் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நம்முடைய அப்படின்ற வார்த்தை நிறைய வரும் பாருங்கள். நம்முடைய 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 இங்கிலீஷில் அவர், அஸ் அப்படின்னு வரும். தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ப்ரோனவுன். ஏன் அதை பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா
தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு, தேவ ஜனமாகிய எங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க. நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார், நாம் அவரை பாடணும், நாம் அவரை துதிக்கணும், அதாங்க சப்ஜெக்ட். அதனால் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ப்ரோனவுன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அது எத்தனை தடவை வருது பாருங்கள். இங்கிலீஷில் அவர் அண்ட் அஸ் 2 வார்த்தைகள் வரும். இங்கே நம்முடைய அப்படின்னு திரும்ப திரும்ப வரும். எங்களை அப்புறம் நம்முடைய, இந்த 2 வார்த்தைகள் கவனிங்க. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல், எதாவது சொல்லுங்கள், நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாதவர். நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். சொல்லுங்கள், நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். சொல்லுங்கள், எங்களை சோதித்து புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகள் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பயங்கரமான அனுபவங்கள் கூடலாம் நடத்தியிருக்கார், அந்த வழியாக கொண்டாந்துருக்கார். இவங்க பல்வேறு காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக போச்சு. பல்வேறு அனுபவங்கள் நிறைய இவங்க கீழ்ப்படியாத காரணத்தினால சில காரியங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியதாக போச்சு இவங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் ஒரு பாடம் ஆகிடுச்சு, ஒரு லெசன் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அதுதான் சொல்கிறாங்க இங்கே. இப்போ கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது என்ன சொல்கிறாரு அவர், நம்முடைய தேவனை ஸ்தோத்தரிங்கன்னு சொல்லிட்டு. எதுக்காக ஸ்தோத்தரிங்க, அவர் துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள்ன்றாரு. நல்லா சத்தம் கேட்கட்டும் அவர் துதிக்கிறது. எதுக்கு துதிக்கணும், எதுக்கு ஸ்தோத்தரிக்கணும், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாது படியினால். எத்தனை பேர் சொல்கிறீங்க கால்களை தள்ளாட ஒட்டார்? நான் நிறைய வருஷம் இப்போ ஊழியத்தில் இருந்துட்டேன். எங்கேயோ ஆரம்பித்தேன், இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். நான் நினச்சி பார்க்குறேன், எத்தனையோ தடவை இங்கிலீஷில் அழகாக வந்திருக்குது, யூ வில் நாட் அலோவ் மை ஃபுட் டு ஸ்லிப். எத்தனையோ தடவை ஸ்லிப்பாக இருக்கும், ஆனால் ஸ்லிப் ஆகாமல் கடவுள் காத்துக்கிறார். கொஞ்சம் ஏமாந்த ஸ்லிப் ஆகிடும், வாழ்க்கையே போயிடும், வாழ்க்கையே நாசமாயிடும். ஆனால் கர்த்தர் காப்பாற்றுறாரு பாருங்கள். ஸ்லிப் ஆகாமல் பார்க்குறாரு கர்த்தர். பாவங்கள்லேருந்து காப்பாற்றுறாரு, தப்பு செய்கிறதுலேருந்து காப்பாற்றுறாரு, பல சிக்கல்களில் மாற்றுறதுலேருந்து கர்த்தர் காப்பாற்றுறாரு. எவ்வளோ பெரிய கர்த்தருடைய கிருபை. இல்லைன்னா ரொம்ப நாள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் காப்பாற்றுறாரு. அப்போ நிறைய நேரம் நான் அதை யோசித்து ஆண்டவரை துதிக்கிறேன். நான் கால்களை தள்ளாட ஒட்டீர். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், கால்களை தள்ளாட ஒட்டல கர்த்தர். ஆத்துமாவை உயிரோட வைக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் உங்களை உயிரோடு வச்சுருக்காருன்னு? என்னை கூட கர்த்தர் உயிரோடு வச்சுருக்கிறாரு. எப்போ முடிஞ்சிருக்கும் வாழ்க்கை, கிருபையாக கர்த்தர் காத்துக்கிட்டார், உயிரை கொடுத்துருக்கிறாரு. பெரிய ஆபத்து, உயிருக்கே ஆபத்தான நிலையிலேருந்து விடுவிச்சிருக்கார் கர்த்தர். இதெல்லாம் அடிக்கடி நான் நினச்சி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உயிரோடு வைக்கிறீர் கர்த்தாவே. இன்னும் எதாவது பார்க்க வேண்டியது இருக்குன்னு உயிரோடு வச்சிருக்கிறார் கர்த்தர். உயிரை கொடுத்தவர் அவர். ஆமென். உயிரோடு வச்சிருக்காருன்னு யாராவது துதிக்கிறீங்களா கர்த்தரை? நம்முடைய சரீரத்தில் உயிரோடு வைக்கிறது மட்டும் இல்லை, ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறாரு. அப்படின்னா நம்ம அழிஞ்சு போகாமல், பாவம் செஞ்சு கெட்டு போகாமல், தவறான வழியில் போகாமல். எத்தனையோ பேர் தவறான வழியில் போயிடுறாங்களே, கர்த்தரை விட்டு விலகி போயிடுறாங்களே. அப்படிலாம் போகாமல் நல்ல ஆவிக்குரிய ஜீவனோடு வச்சுருக்காரு. சரீர பிரகாரமும் நல்லா வச்சுருக்கிறாரு. என் வாழ்க்கையெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னால் முடிஞ்சிருக்கும். இல்லைனா கர்த்தர் வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உயிரை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறீங்க? அப்போ காலை தள்ளாட போட்டார், ஆத்மாவை உயிரோடு வைக்கிறாரு, வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுகிறார். ரிஃபைனஸ்ன்னு வருது ஆங்கிலத்தில். ரிஃபைன் பண்ணுறாரா நம்மளை? எவ்வளோ ரிஃபைனிங் தேவைப்படுது தெரியுமா நமக்கு? பாலிஷ் பண்ண வேண்டியது இருக்குது நிறையா நம்மளை. உண்மையாக நிறையா ஷைன் அண்ட் பாலிஷ் தேவைப்படுது எல்லாருக்குமே. அப்போ தான் அழகாக ஜொலிப்போம் நம்ம. அப்படி ஆக்குறார் கர்த்தர், நம்மளை ஷைன் பண்ணுறார், பாலிஷ் பண்ணுறார். எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறீங்க? கர்த்தாவே என்னை புடமிட்டு, என்னை ஷைன் பண்ணி, பாலிஷ் பண்ணி, பிரகாசமானவனை என்னை ஆக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறீர். என்ன அற்புதமாக பண்ணுறாரு. வசனத்தை கேட்கும் போதெல்லாம் நம்மளை புடமிடுகிறார், நம்மளை ஷேப் பண்ணுறார், வனைகிறார்.
வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகள் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். பல கெட்ட அனுபவங்கள்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க. இது இவர்களுடைய அவிசுவாசத்தினால, இவர்களுடைய இதனால அப்படிலாம் நடந்திருக்குது. ஆனால் கர்த்தர் அவங்களோட கூட இருந்திருக்கிறார். அதைத்தான் அப்படி சொல்லியிருக்குது. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயிலையும் தண்ணீரையும் போயிட்டு இருக்க வேண்டியது கடந்து வந்துட்டாங்க. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எல்லாம் சொல்லுங்கள், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரா இல்லையா? ஆரம்ப காலத்தில் நினச்சி பார்க்குறேன். வாழ்க்கை கடினமான வாழ்க்கை, கடினமான காலங்கள். ஆனால் நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார் கர்த்தர். ஒவ்வொரு நாளும் இன்னும் நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறார் கர்த்தர். இந்த கர்த்தரை துதிக்க வேணாமா, ஸ்தோத்தரிக்க வேணாமா? நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கால்களை தள்ள ஒட்டாமல் காத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுவோம், கால்களை தள்ள ஒட்டாமல் காத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கால்கள் இடராதபடி காத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இடராமல் காத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கெட்டு போகாமல் காத்து கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, நாங்கள் கெட்டு அழிஞ்சு போகாமல் எங்களை காத்து கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையின் பாதையிலே எங்களுக்கு தீபமாய் உம்முடைய வார்த்தை இருந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கால்களை தள்ளாட ஒட்டாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆத்துமாவை உயிரோடு வச்சிருக்கிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இந்நாள் வரைக்கும் உயிரோடு கர்த்தாவே காத்திருக்கிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அழிஞ்சு போகாமல், செத்து போகாமல் கர்த்தாவே எங்களை காத்து கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உயிரை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக இத்தனை ஆண்டுகள் வாழும்படியாய் கிருபை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆண்டுகளை நீர் எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கனிதரும் வாழ்க்கையை வாழும்படி எங்களுக்கு கிருபை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பலத்துக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆத்மாவை உயிரோடு வைக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வெள்ளியை புடமிடுகிறது போல் எங்களை புடமிட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ரிஃபைன் பண்ணி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சிறந்தவர்களாக மாற்றிக்கொண்டே வருகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு புத்தியை தந்திருக்கிறீர், ஞானத்தை தந்திருக்கிறீர், விவேகத்தை தந்திருக்கிறீர். முன்னையோட இன்றைக்கி எவ்வளவோ தூரம் வந்திருக்கிறோம். நாங்கள் எவ்வளவோ காரியங்களை கற்றிருக்கிறோம், எவ்வளவோ முன்னேறி இருக்கிறோம். எங்களை அதிகமாக நீர் புடமிட்டு தயார் பண்ணி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பல சோதனையான காரியங்களில் வழிகள் மூலமாக வந்திருக்கிறோம். எங்களுடைய அவிசுவாசத்தின் மூலமாக, கீழ்ப்படியாமையின் மூலமாக பல இன்னல்களை, துன்பங்களை கடந்து வந்திருக்கிறோம். அந்த நேரத்திலெல்லாம் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். அப்போ கூட எங்களை அழியாமல் காத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வர செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தண்ணீரையும் தீயையும் கடக்க செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, எங்களை கடைசியில் செல்வ செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்த்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நல்ல இடத்துக்கு கொண்டு வந்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நல்ல நிலைக்கு கொண்டு வந்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உடைய பல்வேறு ஆசீர்வாதங்கள் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், கையின் பிரயாசத்தில், எல்லாவற்றிலும் பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடும் கத்தாவே எப்படிப்பட்ட துதியால் நிரம்பி இருக்கட்டும் கத்தாவே. ஜனங்கள் இவைகளை எண்ணி பார்க்கட்டும். இந்த காரியங்களை எண்ணி பார்த்து ஒன்றொன்றாய் சொல்லி சொல்லி துதிக்கட்டும். பாதங்கள் கல்லில் இடராதபடி எங்களை காக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காத்து வழி நடத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. தூரத்திலிருந்து அந்த ஆராதனையில் கலந்து கொண்டவர்களே ஆசீர்வதித்தள்ளும். தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீது தங்கட்டும். நீர் எங்களுக்கு போதுமானவராய், எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிறவராய், அற்புதமாய் நடத்துகிறவராய் எங்களுக்கு இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.